என்ன தாத்தா ரெட்டை வேடம்? ரெட்டை வேடம் இருக்கலாம், அல்லது என்னுடைய நிழலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே தாத்தா, மேலே பாருங்க தாத்தா. தாத்தா உங்கள் மூஞ்சி ரொம்ப அழகாக தெரியுது தாத்தா. ஆமாவா? நன்றி. ஓகே தாத்தா, நாங்கள் இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்ணீரிலேயே சிறந்த தண்ணீர் எது தாத்தா? மழை தண்ணீரா? பன்னீர் சொல்லுவாங்கள்ல, அந்த பன்னீரா? வெந்நீரா? அப்புறம் எவ்வளவோ நீர்கள் இருக்கிறது. இளநீர், அப்புறம் ஓகே, இவைகளில் இன்னும் வேறு ஏதாவது இருக்கும். இவைகளில் சிறந்த நீர் எது தாத்தா? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள். கண்ணீர். 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 எப்படி தாத்தா சொல்கிறீங்க கண்ணீர்னு? உங்கள் கண்ணீரில் தண்ணி இழந்து விட்டால் அதுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களா? அப்படி இல்லை. அழுவதால் விளையும் விளைவு கண்ணீர். அந்த கண்ணீரை கண்டால் கடவுளுக்கே இரக்கம் வரும். மற்ற எந்த நீரை பார்த்தாலும் கடவுளுக்கு இரக்கம் வராது. கண்ணீரை கண்டவுடன் அவருக்கு இரக்கம் வரும். அதனால் சொல்லுகிறேன், கடவுளுக்கு நம் மீது இரக்கம் வந்தால் நாம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நம்முடைய கண்ணீருக்கு என்ன காரணம் என்று அவரே யோசிப்பார். நாம் இருக்கும்போது இவனுக்கு கண்ணீரில் தண்ணீர் வர வேண்டுமா? இவன் பிரச்சனையை தீர்த்து வைப்போம், இவனுடைய கண்ணீரை துடைப்போம் என்று இரக்கம் கொள்வார். நீங்கள் இளநீரை குடிப்பதனாலும் மற்ற நீர்களை நாம் பார்த்தோம், நமது மீது கடவுளுக்கு இரக்கம் வராது. அதே சமயத்தில் நமது கண்ணீரை கண்டவுடன் இரக்கம் கொள்வார். அப்படின்ற முறையில் நான் கண்ணீரை சொல்லுகிறேன். ஓகே தாத்தா, நான் தாத்தா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா தாத்தா. ஆம் தாத்தா, கண்ணீரை கண்டவுடன் எல்லோருக்கும் இரக்கம் வரும். குறிப்பாக கடவுளுக்கு இரக்கம் வரும். ஒருவன் அழுகிறான் என்றால் அவரால் தாங்க முடியாது.
கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், தன் கண்மணியைப் போல் காப்பார். கண்ணுக்கு ஒரு இடைஞ்சல் வருகிறது என்றால் இறப்பைகளை மூடி கண்ணை காக்கும். அந்த மாதிரி நமது கண்ணீரில் தண்ணீர் வருகிறது என்றால் அவர் கண்ணீரெல்லாம் துடைப்பார். அழுங்கள், அது கண்ணுக்கு நல்லது. அந்த அழுகை தண்ணீர் கண்ணை சுத்தப்படுத்தும். கடவுளிடமிருந்து நன்மையை பெற்றுத்தரும். ஓகே.